அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 12ஆம் தேதி பௌர்ணமி தினம் நிகழுதுங்க. பொதுவாகவே பௌர்ணமி திதி அப்படின்னு சொன்னாலே நாம் நிறைய விரத வழிபாடுகளை மேற்கொள்வோம், இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வோம், சத்யநாராயண பூஜை செய்வோம், சந்திரகுப்தருக்கான விரதங்களை மேற்கொள்வோம், அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய விரத வழிபாடுகளில் நாம் மேற்கொள்வோம், சந்திர தரிசனத்தையும் நாம் மேற்கொள்வோம். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று இருக்கக்கூடிய விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள் எல்லாத்திற்குமே அதீத பலன்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமி விரதம் நாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பௌர்ணமி நிலவு எவ்வாறு மிக பிரகாசமாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வும் மிக பிரகாசமாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி தினத்தன்று பௌர்ணமி விரதத்தை மேற்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கிழமைகளில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகளும் மகிமையும் இருக்கிறது. அந்த வகையில் நிகழ இருக்கக்கூடிய இந்த மே மாதம் 12ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று ஆன்மீக ரீதியாக எவ்வாறு சிறப்பு மிகுந்த ஒரு நாளாக திதியாக பார்க்கப்படுகிறதோ அதே போல் ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது. எப்படின்னா அதாவது பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அதிசக்தி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு இதுவாக இருக்கிறது. இது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த வகையில் பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் பொன்னான காலமாக இருக்குமா, அந்த நிலவு போல பிரகாசமான வாழ்வு அமைய பெறுமா, இல்லை வேறு ஏதேனும் சூட்சமங்கள் நடைபெற போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 12ஆம் தேதியில் இருந்து அதீத சக்தி நிறைந்த ஒரு காலகட்டமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உடனுக்குடன் நடந்து முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஆரோக்கியத்திலையும் மேன்மையுடன் காணப்படுவீங்க அப்படின்னாலும் சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம். பயணங்களின் போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்க பெறும். நெடுந்தூர பயணங்களின் மூலமாக அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் அனுகூலங்களும் சாதகமான நிலையும் உருவாவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை நீங்கள் பெறணும் அப்படின்னா சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. இதன் காரணமாகவே என்னதான் அதிகமாக உழைச்சாலும் அதற்கான பலன் கிடைக்கல, வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணமே தங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெற்றோருடைய ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. குடும்ப சூழ்நிலை ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். அதே மாதிரி வீடு, நிலம், சொத்து தொடர்பான விஷயங்களில் நீடித்திருந்த சிக்கல்கள் இனி வரக்கூடிய காலங்கள் சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும். அதனால் அது தொடர்பாக எந்த ஒரு வேலைகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். முடிவுகளையும் தற்போதைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதிரடியாக ஏற்படும். இருந்தாலும் அவை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமற்றதாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லா விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்பட பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. கடின உழைப்பிற்கு அதுக்கப்புறம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பிறகு தாங்க
நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெற பல காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும். அதனால் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறு சிறு கால தாமதங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம், கவலையை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. குழப்பமான மனநிலை இருக்குங்க. அதனால் கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. சிறிது காலம் மாற போட்டிங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் எந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம், அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி திருமணம், குழந்தை பேர் தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படத்தாங்க செய்யும். அதை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். அது நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காலம் கனிந்து வரும்போது உங்களுக்கு நடக்கும். அதனால் அதை நினைத்து கவலை கொள்ளாமல் அடுத்தடுத்த வேலையை பார்ப்பது சால சிறந்ததுங்க. அதே மாதிரி நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பணிச்சுமை சேர்ந்து இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்பெறுகிறதுங்க. நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும், இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க. அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும். செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும். வீடு, வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம். நல்ல படிச்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்துங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி போட்டித் தேர்வு, விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வார்த்தைகளில் இனிமையை நீங்கள் கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாக பெறும். இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும். அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே பரஸ்பர இணக்கம் அப்படி இல்லைன்னா நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க. திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்க பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய வேலை தொடர்பான விஷயத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் வேலையை முடிக்கிறதுல சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்பட தான் செய்யும். உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க.